Sweet greetings. This is Johnson. Welcome to JOAN English. இன்னைக்கு நான் பார்க்க போற டாபிக் எதை பத்தி அப்படினா at all, not at all. இந்த இரண்டு வார்த்தைகளை எந்த இடங்கள்ல பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்க்க போறோம். பர்టిక్యులரா இந்த டாபிக்கை இப்போ எடுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்படினா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் டிக்டேட்டர் சிவா இவர் இந்த டவுட்டை முன்கூட்டியே கேட்டிருந்தாரு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தாரு. நாட் அட் ஆல், அட் ஆல் இந்த இரண்டு வார்த்தைகளையுமே எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாரு. அவருக்கு பதில் சொல்லிட்டேன். இருந்தாலும் இந்த நாட் அட் ஆல், அட் ஆல் இந்த இரண்டு வார்த்தைகளையுமே நம்ம ஒரு சென்டென்ஸில் பயன்படுத்தும் பொழுது அதிகமாக எப்படி பயன்படுத்தணும், அதை பயன்படுத்தக்கூடிய அனைத்து வழிமுறைகளையும் ரொம்பவுமே ஈஸியாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இது முக்கியம் கூட. அதனால தான் நீங்களும் இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்காக. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. சரி, இப்போ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். முதல்ல அட் ஆல் அப்படிங்கிற இந்த வார்த்தையை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸில் பயன்படுத்தணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸில் நாம் பயன்படுத்தும் போது தான் இதனுடைய அர்த்தம் இன்னும் அதிகமாக வெளிப்படும். எப்படி அந்த மாதிரி வெளிப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சென்டென்ஸே பார்த்துருவோம். ஐ டோன்ட் வாண்ட் டு பை சாக்லேட். ஐ டோன்ட் வாண்ட் டு பை சாக்லேட் இது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நான் சாக்லேட் வாங்க விரும்பவில்லை அப்படிங்கிறத வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் இது. இங்கே நாம் இந்த சென்டென்ஸோட முடிவில் அட் ஆல் அப்படிங்கிற இந்த வார்த்தையை சேர்க்கும் பொழுது ஐ டோன்ட் வாண்ட் டு பை சாக்லேட் அட் ஆல் இந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டோட எண்டில் அட் ஆல் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது உண்மையாகவே எனக்கு அது பிடிக்கவில்லை அப்படின்னு ஸ்ட்ரெஸ் கொடுத்து ஆமாம் எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிற ஒரு உண்மையை இல்லவே இல்லை, உண்மையாக கிடையவே கிடையாது, அந்த சாக்லேட்ஸ் மட்டும் வாங்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சென்ஸை இன்னும் அழுத்தம் திருத்தமாக வெளிப்படுத்த இந்த அட் ஆல் ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டோட எண்டில் பயன்படுத்தும் பொழுது அந்த உண்மை ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வெளிப்படும். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ். ஆஸ் ஃபார் மீ ஐ டோன்ட் ட்ரஸ்ட் ஹிம் அட் ஆல். ஆஸ் ஃபார் மீ ஐ டோன்ட் ட்ரஸ்ட் ஹிம் அட் ஆல் என்னை பொறுத்தவரை நான் அவரை நம்பவில்லை அப்படிங்கிறத வெளிப்படுத்துவதற்காக as for me I don't trust him at all இந்த நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டோட எண்டில் at all யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு நெகட்டிவ் சென்டென்ஸ் பாருங்கள். my father doesn't care about money at all. my father doesn't care about money at all என் தந்தை பணத்தை பற்றி சிறிதும் கவலைப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு சென்ஸை வெளிப்படுவதற்காக ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸோட எண்டில் at all. இன்னொரு நெகட்டிவ் சென்டென்ஸ் பாருங்கள். she doesn't like to go for long journey at all இதுவும் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். இங்கேயும் ஒரு எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா at all யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. she doesn't like to go for long journey at all அவள் நீண்ட பயணத்திற்கு செல்ல விருப்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு சென்ஸை இன்னும் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரெஸ் கொடுத்து இல்லவே இல்லை அப்படிங்கிறத வெளிப்படுத்துவதற்காக at all பயன்படுத்தி சென்டென்ஸை முழுமைப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து இதை ஒரு கொஷின் சென்டென்ஸ்லேயும் பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஷின் பாருங்கள். டு யூ ஹாவ் எனி ஐடி அட் ஆல் உங்களிடம் ஏதாவது ஐடி இருக்கிறதா? டு யூ ஹாவ் எனி ஐடி அட் ஆல் இந்த மாதிரி ஒரு கொஷின் சென்டென்ஸோட எண்டுலேயும் இதை பயன்படுத்தி ஒரு கேள்வி வாக்கியத்தை உருவாக்கலாம். இந்த மாதிரி கேள்வி கேட்கும் பொழுது உங்களிடம் அந்த ஐடி இருந்துச்சு அப்படின்னா எஸ் ஐ ஹாவ், ஒருவேளை இல்லை அப்படின்னா நோ ஐ டோன்ட் அப்படின்னு நீங்கள் பதில் தரலாம். அடுத்து நாட் அட் ஆல் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். நாட் அட் ஆல் அப்படிங்கிறது ஒரு பொலைட் ரெஸ்பான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தேங்க்யூ அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது யூ ஆர் வெல்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு பொலைட் ரெஸ்பான்ஸ். அதே போல் தான் இந்த நாட் அட் ஆல் அப்படிங்கிற இந்த வார்த்தையும் நம்ம பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். Thank you for all of your effort regarding my job application. அதாவது எனது வேலை விண்ணப்பம் தொடர்பாக நீங்கள் எடுத்த அனைத்து முயற்சிகளுக்கும் நன்றி. No, not at all அப்படின்லாம் இல்லைங்க, உங்களுக்காக செய்கிறதில்ல, இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு நம்ம
ரொம்பவுமே பொலைட்டாக சொல்லுவதற்காக பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தை தான் நோ, நாட் அட் ஆல். அடுத்து இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது கூட நம்ம நாட் அட் ஆல் யூஸ் பண்ணலாம். எந்த மாதிரி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, டோன்ட் யூ லைக் ஸ்வீட்ஸ், உங்களுக்கு இனிப்புகள்னால் பிடிக்காதா அப்படின்னு கேட்கும்பொழுது நம்ம தாராளமாக நோ, நாட் அட் ஆல், இல்லவே இல்லைங்க, எனக்கு ஸ்வீட்ஸ்னால் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு நம்ம சொல்வதற்காகவும் நோ, நாட் அட் ஆல். we can use no, not at all. இந்த மாதிரி ரொம்பவுமே ஈஸியான வழிமுறைகள் தான் இந்த at all, not at all யூஸ் பண்ணக்கூடிய விதங்கள் இதுதான். இதை நம்மளுடைய ஞாபகத்தில் வச்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன ரீகேப் மறுபடியும். at all எங்கே யூஸ் பண்ணணும்னா, ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு, ஆல்ரெடி அது நெகட்டிவ் தான், இருந்தாலும் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி இல்லவே இல்லை அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்காக at all அந்த சென்டென்ஸில் பயன்படுத்தப்பட்டால் உறுதியாக இல்லை அப்படிங்கிற ஒரு பொருளை இந்த at all அப்படிங்கிற இந்த வார்த்தை வெளிப்படுத்தும். அடுத்து not at all அப்படிங்கிறது ஒரு பொலைட் எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாக not at all யூஸ் பண்ணப்படணும். இப்போது இதை பயன்படுத்துறதில் எந்த விதமான குழப்பமும் இருக்காதுன்னு நம்புகிறேன். இன்னும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடித்திருந்தால் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறதுக்காக ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நாம் மீண்டும் இன்னொரு சிறந்த வகுப்பில் சிறப்பாக சந்திப்போம்.